ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்மை. அனைவருக்கும் வணக்கம். இது காலர்மை சேனலில் பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க. டியூட் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பரப்பிட்டே இருக்காங்க. ஏன் தெரியல. அதாவது நம்ம இதை பற்றி பேச வேணாம். ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தா மிகப்பெரிய ஒரு மீடியா சேனல்லாம் வந்து அதை பற்றி பேசி ரொம்ப இது பண்ணுறாங்க இன்னைக்கு. ஏன்னா சினிமாவும் வந்து அரசியல் ஒரு எப்படி பிரிக்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சினிமா இருக்கிறவங்களாம் திடீர்னு அரசியலுக்கு வராங்க. நாளைக்கு அரசியல் இருக்கணும், சினிமா கூட போவாங்க. ஆமாம், இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு புதுமுக டைரக்டரை வந்து இந்த அளவு தாக்கிறதுக்கான வன்மங்கள் என்னன்றதை நம்ம கேட்கறோம். அப்படி அவர் என்ன தவறு பண்ணிட்டாரு, அதுதான் நம்ம நோக்கமா இருக்கு. இந்த டியூட் படத்தோட டைரக்டர் வந்து கீர்த்தி வாசன். அவர் வந்து நம்ம பேச வந்த படமே டியூட் தான். அவர் வந்து முதல் படம் தான் எடுத்திருக்காரு. அதுல வந்து என்னடா இது, இவன் பொண்ணாட்டி அவன் வச்சிருக்கான், அவன் பொண்ணாட்டி இவன் லவ் பண்றாங்கிறான், இவன் அங்க சொல்றான், இவன் இங்க சொல்றான் அப்படின்னு வந்து அது கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச புரிதல் அதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஆக்சுவலா அது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த படத்துல, எவ்வளவு கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஆணவ கொலைக்கு எதிரான விஷயங்களை படத்தை காட்டுறாங்க. அதெல்லாம் தூக்கி சொல்ல தெரியல. சரி, உங்களுக்கு நெகட்டிவா படக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நீங்க நெகட்டிவ் எடுத்துக்கிறீங்க. அதுல பாசிட்டிவ் இருக்குல்ல. எல்லா படத்துலயும் பாசிட்டிவ் இல்ல. பாசிட்டிவ் அதிகப்படுத்த மாட்டேன், நெகட்டிவ் மட்டும் அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, அந்த பட டைரக்டருக்கு இது முதல் படம் அப்படிங்கிறப்ப அவர் பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. அவர் 10 படம் எடுத்துட்டு வந்து இதை பண்ணிட்டு அந்த படம் எடுத்துட்டு தப்பு பண்ணிட்டா நீங்க அடிக்கன்னு சொல்லலாம். சரி, ஒரு முதல் படம் எடுத்துறப்ப நம்ம தப்பா பண்ணலாம் சொல்லணும், சுத்தி காட்டணும். அதை விட்டுட்டு நீங்க போட்டு அடிக்கிறீங்களே. இப்ப அடிக்கிறாங்கல்ல, என்ன அடிக்கிறாங்க? அந்த சும்மா 2 லைன் சொல்லுங்க. ஏதோ இதை வச்சு அடிக்கிறான்னு சொல்லிட்டு 2 லைன் சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி படம் வந்து சமூகத்துக்கு கேடு விளைவிக்கும். ஏன்னா இவன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறான், ஆனா இன்னொருத்தவங்க கூட படுத்து குழந்தை பெற்றுக்கிறான், இப்படி சொல்லி ஒரு மாதிரியே பேசுறாங்க அந்த படத்துல. அப்ப அந்த படத்தை பார்த்தவங்களுடைய நாலேஜ் அவ்வளவுதான். அதான் இதுதான் மேலோட்டமா சினிமா படத்தை பார்த்து சினிமா நடிகர் நம்பி ஓட்டு போற கூட்டங்கள் தானே இப்ப இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்கிறது தப்பு இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அதுல ஒரு சில குறைகள் இருக்கு. அந்த குறைகள் இல்லைன்னு சொல்லல. லேக் எல்லாம் படம் எடுக்கவே முடியாதுங்க. காந்தாரவே 1000 குறைகள் எனக்கு இருக்குது. தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? அதே மாதிரிதான் நிறைய லேக் இருக்கு. தமிழ் சினிமாவில் கம்பேர் பண்ண நிறைய லேக். அது ஒண்ணு இல்லைங்க, தமிழ் சினிமா மட்டும் ஒரு லாஜிக் பாக்குறீங்க இல்லைங்க. ஏங்க அதர் சினிமால ஒரு லாஜிக் பார்க்க மாட்டேங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா சினிமாலும் அவ்வளவு லூப் ஹோல் இருக்கு. காதாரம் நிறைய லூப் ஹோல் இருக்கு. ஆனா ஜாலியா படமா பார்த்து வரீங்கல்ல. ஏன் இதை ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க? அப்படி ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நல்ல விஷயம் இருக்குல்ல, சொல்லியிருக்காங்களா, அதை பார்க்கலாம்ல. இப்போ ரிவ்யூவர்ஸ் வந்து இதை பத்தி பேசுறது ஓகே. ஏன்னா அவங்க ரிவ்யூ வந்து திரும்ப ரிவ்யூ பண்ணி தான் படம் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா ஒரு பொதுவா ஒரு அரசியல் பேசுறவங்களாம் இவங்கெல்லாம் வந்து இதை வந்து எடுத்து பேசுறது வந்து எனக்கு வந்து சரியில்லையா தோணுது எனக்கு. சரி, ஒன்னே ஒண்ணு இல்லைங்க. அது ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, அந்த பொண்ணு அதை வந்து எப்படியே ஒரு கல்யாணமாவுடைய பொண்ணை வந்து இவன் அதை நீங்க சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். ஒன்றும் இல்லை, பிரதீப் 2 பேர் லவ் பண்ணிக்கிறாங்க, பம்பிதாவும் பிரதீப் லவ் பண்ணிக்கிறாங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியாது. என்னன்னா, இவங்க லவ் பண்றப்ப இவங்க லவ் பண்ணல, அவங்க லவ் பண்றப்ப அவங்க லவ் பண்ணல. இவங்களுக்கு லவ் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டுல வந்து சரத்குமார் வந்து பேசுறாரு. சரத்குமார் எப்படியாப்பட்ட ஒரு ஆள்னா, சரத்குமார் சாருடைய கதாபாத்திரம் எப்படின்னா, ஒரு ஜாதியுடைய வெறி பிடிச்ச ஒரு ஆள் மாதிரி காட்டுறாங்க. அதாவது தன் ஜாதியை விட்டு வேற ஜாதியை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களை கொலை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ரகடான கேரக்டர் அவர் இல்லைங்களா. இதை நம்ம அழுத்தமா ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணிடுவோம். நீங்க அடுத்து சொல்லுங்க. அப்புறம் என்னன்னா, சொந்த தங்கச்சியே கொன்ன ஒரு மனிதன் தன் பிள்ளை இந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்றதான் சொந்த சொந்த அக்கா பையன் தங்கச்சி பையனே கல்யாணம் பண்ணிக்காரு. அதனால என்னன்னா, ஒரு செகண்ட்ல என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வானான்னு சொல்றப்ப என்ன பண்ணா உண்மையை சொல்லிடுறாப்புல சரத்குமார். நான் உங்க அத்தையை இப்படிதான் கொன்னேன், அதனால தான் ஒரு போட்டோ மாட்டிருக்கேன், ஒன்னையும் கொல்லுமா சொல்றாரு. ஆக்சுவலா சரத்குமார் சாருக்கு அந்த விஷயம் தெரியுது இல்ல, படத்தை ரீதியா பார்க்கும்போது இவங்க காதலிக்கிறாங்கன்ற விஷயம் தெரியுது. அவங்க அதை மீறி மறுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆமா இல்லையா? ஒரு விஷயம் பாருங்க, ஒரு பொண்ணுடைய மனசு ஒரு சாதாரண விஷயம். ஒரு ரீசெண்டா ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு பார்த்தீங்களா? அது என்ன காரணம்? ஒரு காதலுக்காக தான் நடந்துச்சு. அப்ப இங்க என்ன கரு சொல்ல வராங்க? இல்ல அந்த டைரக்டர் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு இதை பத்தி. இந்த மாதிரி விஷயம் நடந்தது, அதனால தான் நான் டைலாக்கே கூட மாத்தணும். லாஸ்ட்ல வந்து பண்ணா நீங்க கொல்லுங்கடா, அதுக்கு போய் நீங்க போய் சாவுங்கடா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருப்பாரு. டைலாக் வந்து பேசிருப்பாரு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டைலாக் வச்ச சொல்லி அவர் மேடையிலே பேசிருக்காரு. இப்ப அதான் அந்த படத்தை படி பார்க்கும்போது பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து என்ன தெரிய வந்து கேட்டா, இந்த பொண்ணு வந்து அந்த பையனை கல்யாணம் உயிரை காதலிக்கிறாங்க. ஆனா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரத்குமார் வந்து கொண்டுவாரு. யாரும் அந்த பொண்ணை கொண்டுவாரு. அப்ப அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றணும். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க படம் எடுக்க சொன்னா அந்த பொண்ணை காப்பாத்தலாம் பரவாயில்ல, அந்த இடத்துல வெட்டி கொண்டு இருக்கணும் அப்படின்ற யாரு கேட்கிறா? இந்த மக்களும் எதிர்பார்க்கறாங்க. அப்படின்னா அந்த பொண்ணு சித்தா பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு தேவை நியாயமான மரியாதை தானே. அந்த மாதிரி மரியாதை வச்சு நீங்க ரத்தனையா சாவன்ற மாதிரியா விஷயங்களை கொண்டு வர முடிஞ்சா, இல்ல இந்த பையன் கவின் சத்தானே அவனுடைய அவனுடைய விஷயத்தை திருப்பி கொண்டு வர முடிஞ்சா? அப்ப படத்தை படமா பாக்குறீங்கன்னா படத்தை மட்டும் பாருங்க. அதுல அரசியல் ஆராய்ச்சி பண்றீங்கன்னாக்கா தெளிவா தெரிஞ்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க, அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. இப்ப நம்ம இது தப்பா இருக்கு இந்த படம், தமிழ் சமூகத்துக்கு கேடு விளைவிக்கு இந்த படம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. இது ஒரு சரி கள்ளக்காதலுக்கு உண்டான கதை மாதிரி இருக்குது.
இந்த பக்கத்தை கதை அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு கேடு விளைக்குன்னு சொல்றாங்க. வாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் வாங்க. ஒண்ணுங்க, கள்ளக்காதல்னு ஒன்று சொல்றாங்கல்ல. கள்ளக்காதல் அப்படின்னா கணவனுக்கே தெரியாம மனைவி துரோகம் பண்றது கள்ளக்காதல். அந்த மாதிரி விஷயங்களை படத்தை காட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அப்புறம் இது எப்படி இந்த கள்ளக்காதல் கூட நீங்க அது கூட விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆனா என்ன சொல்றாங்க, சமூகத்துல வந்து கேடு விளைவிக்குது இந்த படம் வந்து. சினிமா தான் எல்லாத்தையும் மாத்துது. இவங்க கதை பார்த்துதான் வந்து ஒருத்தவங்க நாளைக்கு சினிமா இந்த டியூட் படம் பார்த்து நாளைக்கு என்ன பண்ண போறான்னா ஒருத்தவன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ண போறான். அப்ப சமூகத்துக்கு கேடு விளைவிக்கிற படம் இது. ஓஹோஹோ. நீங்க சொல்ற கான்செப்ட் பார்த்தா இப்ப வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பெரிய நடிச்ச படங்கள்ல வந்து பீடி சிகரெட் காட்சிகள், ஐட்டம் சாங்குகள் எதுவுமே காட்டுறதே இல்ல. அதெல்லாம் கேடே கிடையாது. லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்ரக் டீலே ஓட்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் சமூக கேடு கிடையாது. எங்களுக்குமே படத்துல அந்த டியூட் படத்துல நெகட்டிவிட்டி இருக்கு. ஏன்னா இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் இந்த கர்ப்ப லெவல்லாம் காட்டிருக்க தேவையில்ல. இல்ல பொதுவா நம்ம நினைச்சோம். ஆனா தாக்கக்கூடிய அளவுக்கு அது இல்லல்ல. ஆமா, படமா எடுத்து போயாச்சு. அது ஒரு டைரக்டர் என்ன பண்ணாரு, தன் கதையை சொல்லணும் அப்படின்றது நடிச்சிருக்காங்க. அவங்க நடிகர்களுக்கு ஒரு கதையை உருவாக்கி நடிச்சிருக்காங்க. கதையே வெளில வந்திருக்கு. இந்த கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை உள்ள வந்து இந்த கதை ஏன் பிடிக்கல, இந்த கேரக்டர் இப்படி எழுதிருக்கீங்க, சமூகத்துக்கு கேடு விளைக்குது, இப்படி விளைக்குது பார்த்தா நிறைய பேசலாங்க. ஐயா நம்ம ஐயா கூலி சமூகத்தை என்ன கருத்து சொல்லிட்டாரு அவரு? ஒன்று கருத்து சொல்லல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பிடிக்காதீங்க என்ன சொல்றாரு டைலாக் சொல்லிட்டு போறாரு. இல்ல தினம் கொல்லும் சொல்லிட்டு போயிடாரு. கடைசியா பார்த்தா முடியறப்ப என்ன பண்ணுவாரு, அவரே பாட்டுல கூட்டி வா பக்கமான ஆடிக்கிட்டு இருப்பாரு. அது வந்து படமா நம்ம எவ்வளவு ஜாலியா எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான் படம் எடுத்துட்டோமா இல்லையா? படத்தை அது அந்த ஒரு லிமிட் லெவல்ல ஒன்று இருக்கு. அது என்ன படத்தை வாழ் கூட கனெக்ட் பண்ண முடியாது. இப்ப நீங்க பைசன் படத்தை எடுத்தீங்கனாலே அதோட நெகட்டிவிட்டி இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், பைசன்ல வந்து 1000 குறைகள் இருக்குது. ஆனா என்ன இப்போ வந்து மாரிசுராஜ் வந்து ஆணவ பத்தி பேசிட்டு போனாரு அங்க வந்து. இல்ல கிடையாது. ஏன் அப்படியே அவர் மட்டும் ஏன் வந்து பொது பிரச்சனை எடுத்து பேச கதை எடுக்க மாட்டாரு? ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்க கதையை எடுத்து பேசுறாரு, அப்படி நம்ம பேசலாம். ஆனா அது வாழ்வில் அவரோட கதை, அவர் என்ன எடுக்கணும் என்ன வைக்கணும் அவரு தான் சொல்ல முடியும். நம்ம போய் திணிக்க முடியாது. நம்ம ரசிச்சுட்டு வரமா, நல்லா இருக்கு, ஓகே, நல்லா இல்ல, இதுல இருக்கு சொல்லிட்டு அட்டம் பண்ணலாம். ஒருத்தன் வளரவே கூடாது. முதல் படம் தான் எடுத்துருக்கான், சரி தம்பி தப்புடா இல்லைங்க சொல்லணும். இல்ல நானுமே ஃபர்ஸ்ட் வந்து டியூட் பட கதையை வந்து கேட்டுட்டு எனக்கும் என்னடா இந்த இவ்வளவு கேவலம் படம் எடுத்திருக்காங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். ஆனா அந்த கதையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணோட மனசு, சாதாரண விஷயம், ஒரு பொண்ணோட மனசு, அந்த பொண்ணுக்குன்னு ஒரு ஆத்மா இருக்கு. அந்த பொண்ணு யாருக்கும் துரோகம் பண்ணல, ஆனா அந்த பொண்ணு காதலிக்கு அதை வெளியே சொல்ல முடியல. அப்ப என்ன பண்ற, ஒரு மாமாவா இருந்தா அந்த மாமா இல்ல, நம்ம தப்பா நினைச்சுக்க போறாங்க ஆடியன்ஸ், தாய் மாமா அவர் ஆக்சுவலா அந்த படத்தை போய் கான்செப்ட் போய் அவர் என்ன பண்றாரு, அந்த இனத்தோட சேர்த்து வைக்கணுன்றதுக்காக எதுக்காக கல்யாணம் பண்றாங்க கேட்டா அந்த பொண்ணை காப்பாத்துக்காக கல்யாணம் பண்றாரு. ஆமா, கான்செப்டே சொல்லிடுறாங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அதை கல்யாணம் பண்ணி கூடாது. இப்ப வந்து அப்ப எப்படி நீங்க எழுதுறாங்கன்னா அந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டு இவனுக்கு வலுக்கட்டாயமா குடும்பம் நடத்த வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க படம் எடுக்க சொல்றீங்க. அதே மாதிரி கர்ப்பமும் கலைச்சாலும் அப்ப நீங்க இப்ப படம் பார்த்தேன்னு தெரியல, நான் சொல்றேன், கர்ப்பம் கலைச்சிங்கன்னா அந்த பொண்ணுக்கு இனிமேல் குழந்தைய பெக்க முடியாத சூழ்நிலை கூட போகலாம். அதனாலதான் கர்ப்பத்தை அவன் கலைக்க வேணா சொல்லுவான், பிரதீப்பே கலைக்க வேணா சொல்லிட்டு. இல்லைங்க உங்க கதையை நம்ம ஒரு ஆராய்ச்சி தேவையில்லை. நம்ம எதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த இடத்துல சரிங்க உங்க கான்செப்ட் இப்ப மக்கள் எப்படி கதை சொல்றாங்கன்னா, ஓகே கல்யாணம் பண்ணிட்டீங்களா, இப்ப அந்த பையனை ஃபுல்லா ஒதுக்கி விட்டுணும், அந்த பையனை அடிச்சு துரத்தி விட்டணும், அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லைனாலும் வலுக்கட்டாயமா அவங்க வச்சு குடும்பம் பண்ணணும், அவனுக்கு மூலமா ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்றத சமுதாயம் கட்டமைக்குதா? நம்ம சமூகம் என்ன சொல்லுதுன்னா, எல்ஜிபிடி கூட ஒத்துக்குது, எல்ஜிபிடி கூட ஒத்துக்குது நம்ம சமூகம். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இப்ப அந்த படத்துல காட்டுற கதை கேரக்டர் மக்கள் ஏத்துக்க கூட மாட்டேங்குது. இது ஏன் ஏத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வருது. இப்ப நான் இப்ப எல்லாருக்குமே என்ன சொல்றாங்க, இதை ஏத்துக்க முடியல சொல்றாங்கல்ல. இந்த டியூட் படத்துல இந்த மாதிரி ஒரு கதைக்கான இந்த மாதிரி ஒரு கேரக்டர் 3 பேர் கேரக்டர் எனக்கு ஏத்துக்கணும் சொல்றாங்க. நான் சொல்றேன் தனிப்பட்ட எனக்கு என்ன பிடிக்கலன்னா, பைசன் படத்துல வந்து எனக்கு வந்து துருசா சின்ன பையன், அவங்க பெரிய பொண்ணா இருக்க லவ் பண்றது பிடிக்கல சொல்றாங்க. அது எனக்கு அது வந்து இப்ப நிறைய பழைய காலங்கள்ல இருந்து இருக்குன்ற அதுதான் சொல்றாரு. இப்ப அது எனக்கு பிடிக்கலங்கிறப்ப எனக்கு அந்த முறையில படவே பிடிக்கும் சொல்ல முடியல. இந்த சீன் எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதான் நம்ம கடந்து போகணும். அது புதுமையா பார்க்கும்போது இருக்கும். ஆனா இதுல இந்த அளவுக்கு வன்மத்தை கக்கக்கூடிய அளவுக்கு அதுல சீன் ஒண்ணு இல்லை. இப்ப யாருக்கு நம்ம வந்து கொடி பிடிச்சு வராங்க, இந்த ஜாதி வன்மைகளை தாங்க முடியாம இருக்காங்க தெரியுமா? நல்லா பாருங்க, இந்த அடக்குமுறையை வந்து எதிர்க்காம அதற்கு ஆதரவு கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க தான் இதுக்கு விஷயமா நம்ம பேசுறாங்கன்ற மாதிரி நம்ம கான்செப்ட் தோணுது. எனக்கு அந்த துருவோ அந்த அவங்க ஹீரோயினி வந்து அடல்ட்டா இருக்கப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சின்ன வயசுல ஒரு பர்சன் காட்டுறாங்க பாரு, சின்ன வயசுல ஒரு லவ் காட்டுறாங்கல்ல, அந்த அடல்ட் பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இது சின்ன பசங்க பார்த்தா இது என்ன மாதிரி ஒரு கடத்த போடும் அப்படிங்கிற நீங்க வந்து படத்தை ஒரு டீகோட் பண்ணும்போது நிச்சயமா அந்த சீன் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான். நிச்சயமா சின்ன பசங்க பார்த்தா அந்த சின்ன பசங்க என்னதான் தெரியாத ஒரு வயசுல கெட்டு போகிற வாய்ப்புகள் இருக்குல்ல, 10% இருக்கு, 2% இருக்குல்ல. அதே மாதிரி படத்துல வாழைன்னு ஒரு படம் வந்தது, நான் உடனே முன்னாடி சொன்னேன். வாழை படத்துல வந்து சின்ன பையன் டீச்சர் மேல ஒரு அன்பு
அக்கா மாதிரியோ அம்மா மாதிரியோ ஒரு பாக்குறான். நீங்க அதை பாக்குறான்னா அந்த கட்சி எடுத்து வச்சுக்கிறாப்புல ஒரு மாதிரியான அன்பு வெளிப்பாடு. இப்ப நான் வந்து இப்ப கதையை மாத்திடுவோம். அதுல ஒரு நான் அந்த கதை எழுதுறேன்னு வச்சுக்கலாம். இப்ப டீச்சர் இருக்கிறத ஒரு சாரை வச்சிடுறேன், அந்த பையன் இருந்து ஒரு பொண்ணு வச்சிடுறேன் அப்படின்னா, அப்ப அந்த கதைக்கெல்லாம் மக்கள் எப்படி எந்த கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க? ஒரு துளி சதவீதம் கூட ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா காரணம் அந்த அந்த எப்படின்னா கூட அது ஒரு தப்பான படம்ன்ற மாதிரி இதுதான் மக்கள் மென்டாலிட்டி. இது சரி, அப்ப அது தப்பா? இப்ப நம்ம என்ன கன்செப்ட் சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தை படமா பாருங்க. அந்த படத்துல சொல்ல வேண்டிய நல்ல கருத்துக்கள் எடுத்துங்க. ஓகே, உங்க ஒரு மனசு பாயிண்ட்லயும் உதாரணத்துக்கு நம்ம தளபதியே சொல்லிட்டு இருக்காரு, ஒயின் ஷாப்பு ரோட்ல இருக்குது, காலேஜ் போற பையன், ஸ்கூல் போற பையன் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கான், வாங்கி ஒரு கட்டிங் போட்டு போய் காலேஜ்ல உட்காரான், ஸ்கூல்ல உட்காரான், இல்ல நல்லது ஏதோ கத்துக்கிட்டு அதை பற்றி அவன் கடந்து போயிட்டு இருக்கான். அதேதான் சினிமாவும். நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும், நல்லா விட்டு தூக்கி போட்டு போகணும். நீங்க அதையும் பிடிச்சி வச்சுட்டு வா வான்னு அந்த டைரக்டர் நல்ல படைப்பு இன்னொரு படைப்பு எப்படி கொடுப்பாரு? இல்லைங்க, என்னுடைய ஆரம்பத்தில் நான் டியூட் கடை கேட்டு எனக்கு பிடிக்கல தாங்க. ஆனா அதை கதையா கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி இவ்வளவு பேர் பேசுறத திருப்பி பார்த்த பிறகு கரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை சேர்த்து வைக்கிறான். அவ்வளவுதான். அது எதுக்கு நடுவில் இந்த கல்யாணம்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்பாட்ட காப்பாதுக்காக அந்த கல்யாணம். அவ்வளவுதான். ஒரு இந்த ஒன்லைனே நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதை உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புண்படுற மாதிரி தெரியாது. நீங்க அதை டீப்பா இறங்கி ரொம்ப ஜாதி வழியா எதிரவதியா ரொம்ப உங்களுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு கதை கிடையாது. நீங்க ஜாலியா பாத்துட்டு போங்க. அவ்வளவுதான். நீங்க படம் முடிகிற போகணும் பாப்பீங்க. குர்தீப் என்ன பண்ணுவான், அவங்கள 2 பேரையும் ஃபாரின் அமுச்சு வைக்க தான் ட்ரை பண்ணுவாப்ல. அவங்க விசா இருக்காது, இது இருக்கு, அந்த கேன்சர் பிரச்சனை வரப்பதான் அந்த பிரச்சனை நடக்க வரும். இது ஒரு சினிமா கதை. அந்த கதையை வந்து நல்ல விதங்களா மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர அந்த கதை எடுத்தவங்களையோ அது நடிச்ச கேரக்டர்ஸோ ஆர்டிஸ்டோ கேவலப்பட்டு தப்பு. இதனாலதான் தமிழ் சினிமா கேவலமான நிலைக்கு தள்ளிட்டு. அது எவ்வளவோ படம் நடக்குதுங்க. இந்த புஷ்பா படத்துல ஒண்ணுமே கிடையாது. அதுல எவ்வளவு லேக் இருக்கு, எவ்வளவு அடல்ட் கண்டென்ட் இருக்கு தெரியுமா? அதுல சொல்லுங்க, புஷ்பா படத்துல எவ்வளவு அடல்ட் கண்டென்ட் இருக்கு. யாராச்சும் ஒரு ஆள் நம்ம தமிழ் சினிமால இருந்து பாத்தீங்களா? நம்ம ஊர்லயே படம் பாத்தீங்கன்னா 100 கோடி கிட்ட கிராஸ் பண்ணக்கூடிய படம் அது ஏது புஷ்பா. டியூட் படத்துக்கு இதுக்கு இவ்வளவு வன்மத்தை கக்குறவனுங்க. ஏன்னா ஏதோ பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை கேட்க துப்புல வெளில. அது படத்தை படமா பார்த்து இவ்வளவு டீகோட் பண்றீங்கல்ல. நாட்டுல ரோடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, கொஞ்சம் கண்டுக்காம விடுங்க. அது அவங்களுக்கு அறிவு இல்ல, அவங்களுக்கு குற்றம் வச்சுக்கிட்டே பேசிட்டு போறாங்க. நான் சினிமா ரீதியாவே கேட்கறேன் கேள்வி சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். டியூட் படம் சமூக கேடு, கெட்ட படம், இது வரக்கூடாது, கூட அறிவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ற ஆளுங்கள் ஏன் சக்தி திருமகன் படத்தை கொண்டாடவில்லை? ஆமா, சக்தி திருமகன் படம் நல்ல அருமையான படம். ஏன் கொண்டாடல? நாளைக்கு ஓடிடில வரும்போது ஓடிடில பார்த்து கலந்து கத்துவானுங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய அரசியல அப்படியே புட்டு வச்சிருக்காங்க. ஏன் அதை பத்தி பேசவே இல்லைங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சி நடந்தா 1000 பேசுறீங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியே கிடையாது. இது ஜஸ்ட் படம். தீபாவளிக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, வேலை முடிஞ்சு பிடிக்கலங்க சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு மேல ஏன்னா ஒரு கண்டென்ட் கிடைக்கல. ஏன்னா விஜய் சாரும் கட்சியை பத்தி பேசல கொள்ள, இதை ஒரு கண்டென்ட் ஆகி பேசிட்டு இருக்கானோ. எனக்கு ஏன் நம்ம எதுக்காக பேசுறோம்னா, அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன்ல புது டைரக்டர்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்திலே அடக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களால படைப்புகள் கொடுக்கவே முடியாது. ஆமா, அதுக்கு தான் நம்ம பேச வந்தோம். அதுக்காக தான் நம்ம மெயினா பேசுறோம். படைப்புகள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஏற்கனவே ஏகப்பட்ட குப்பை படைப்புகளை படைச்சிட்டு இருக்காங்க. என்ன எதுக்காக? காசுக்காக. இன்னைக்கு வந்து கதைகள் அம்சமான படங்கள் வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால படங்கள் வந்தாலும் ரெகக்னைஸ் கிடைக்காம போயிடுது, சுத்தமா இருக்க மாட்டேங்குது. நீங்க சொன்னீங்க மெய்யழகனா சொன்னீங்களே, மெய்யழகன் நல்ல படம். மெய்யழகன் மாரிசன் படம் இங்க நான் ரிவ்யூ பார்க்குற எத்தனை பேர் மாரிசன் படம் பார்த்தோம். நான் பார்த்தேன். அது எப்படா பண்ண கண்டென்ட் தெரியுமா? அது மாரிசன் அந்த கண்டென்ட்லாம் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை தவற விட்டுட்டு ஒரு தப்பான படமா உங்களுக்கு அந்த படம் தோணுதுங்க தான் அந்த படத்தை போட்டு அடிச்சு. சரி, ஏன் நீங்க சொன்ன மாதிரி ஏன் விஜய் சேதுபதி படம் ஓடிருக்கலாமே? விஜய் சேதுபதி விஜய் ஆண்டனி சார் படம் ஓடிருக்கலாம்ல. நீங்க சொன்ன அருமையான கதைகள். அது ஒருத்த கூட அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ கூட பண்ணல. பயம் இந்த படத்தை பார்த்து பேசுறது பயம். ஏன்னா உங்களுக்கு நடக்கிற ஊழல்களை புட்டு வச்சிருக்காங்க படத்துல வச்சிருக்கான். இதை பத்தி கேட்க முடியாதுல்ல. இதெல்லாம் பத்தி விமர்சனம் பண்ணி இதை நீங்க பீக்குள்ள கொண்டு போனீங்கன்னா நீங்களா நியாயமான ஆளுங்க. சம்பந்தமே இல்லாம எவனோ தான் காதலிக்கிறான், எவனோ கல்யாணம் பண்றானா, அது படங்க. அது உண்மை கிடையாதுங்க. அது நான் சொல்றேன், முடிச்சுக்கலாம். நான் சொல்றேன், கீர்த்திவாசன் சொல்றேன், நல்ல படைப்பே எடுத்தீங்க, தைரியமா அடுத்த படைப்பு நீங்க எடுங்க. பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை, தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஆமா, எதுவாக இருந்தாலும் தீர விசாரிக்கிற நீங்க எல்லா விஷயமும் தீர விசாரிச்சு செயல்படுங்க, தப்பு இல்லை. ஆனா படங்களை தீர விசாரிக்கலாம் ஒண்ணுமே கிடையாது. படம் ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரம் மறந்து என்டர்டைன்மெண்ட் பண்றது. பிடிச்சா வரீங்களா, பிடிக்கல செகண்ட் பெஞ்சு வாங்க, 100 ரூபா நீங்க பெட்ரோல் போட்டு செலவு பண்ணல அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம். இது காலர் மேக்கி சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பண்ணுங்க. நாங்கள் வந்து இந்த படத்தை டியூட் படத்தில் உள்ள விஷயங்களை வந்து பேசியிருக்கோம். உங்களுக்கு டியூட் படத்தில் என்ன கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு எதனால அதை அவாய்ட் பண்ண நினைக்கிறீங்கன்ற விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கும் சில விஷயங்கள் பிடிக்கல தான் இருந்தாலும் படமா பாருங்க, அவ்வளவுதான் விஷயம். நன்றி, வணக்கம்.